ஹலோ ஹாய்ஸ். டெட் எக்ஸாம் படிக்கிற எல்லா டீச்சர்ஸுக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, காமன் டெட் எக்ஸாம் வரப்போகுது. அந்த காமன் எக்ஸாமுக்கு நான் என்னோடய பதிவில் புக்கில் இருக்கிறத அப்படியே ஷார்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி போடணும், எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக நான் எழுதி உங்களுக்கு இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புக் நம்பர் தொகுதி 1 இயல் 1 அப்படிங்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். தலைப்பு இன்பத்தமிழ். என்னோடய ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது என்னென்னா, பாரதிதாசன் அப்படிங்கிற பேர் ஏன் வந்துடுது அப்படின்னா, பாரதியாருக்குடைய கவிதைகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவருடைய தாசனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் என தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவருடைய கவிதைகளில் பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, புரட்சி கருத்துக்கள், இதை பற்றி அவர் நிறைய சொல்லியிருப்பார். புரட்சிகரமான கருத்துக்களை பற்றி சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட பெரியாரோட சிந்தனை போன்ற கருத்துக்களை தான் இவரும் என்ன சொல்லியிருப்பார். அவருடைய புரட்சி கருத்துக்கள் அப்படிங்கிறதுனால அவரை புரட்சி கவி அப்படின்னு அழைச்சாங்க. இன்னொன்று பாவேந்தர் என்றும் அவரை என்ன செஞ்சாங்க, போற்றினார்கள். தமிழுக்கு அவர் என்ன பெயர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமுது, நிலவு, மனம் அப்படிங்கிற 3 பெயர் கொடுத்துருக்குறாரு. இன்னொன்று இளமைக்கு பால், உயர்வுக்கு வாள், அறிவுக்கு தோல், உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிருமித்த ஊர், புலவருக்கு வேல், அசதிக்கு தேன், கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படிங்கிறத தமிழுக்கு பல பெயர்களில் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த லாஸ்ட்டில் கடைசியில் பார்த்தோம். மீதியெல்லாம் உங்களுக்கு புக்கில் இருக்கும். அந்த பிரித்தெழுது, சேர்த்தெழுது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் உங்களுக்கு புக்கில் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் புக்கை பின்னாடி பார்த்துக்கோங்க. கற்பவை கற்றபின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பாடல் இருக்கும். அந்த பாடல் வரிகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னா, கவிஞர் காசி ஆனந்தன். அந்த பாடல் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இம் அப்படிங்கிற ஒளியில் முடியும். இதை எப்படி நினைவில் வச்சுக்கிடணும் அப்படின்னா, காசிக்கும் போனால் நிம்மதி, அதாவது நம்ம நிம்மதியை தேடி தான் என்ன செய்கிறாங்க, காசிக்கு போகிறதுனால அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சினால தான் காசிக்கு போகிறாங்க. அதனால் இதை நான் ஷார்ட்டாக எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, காசிக்கும் போனால் நிம்மதிங்கிற இடத்துல ஆனந்தம் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ காசி ஆனந்தன் அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யும், மறக்காமல் நினைவு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எப்படி போடணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி போடணும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ஷார்ட்டாக போட்டு கொடுக்குறேன். ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.